ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூரிய நிலா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்டிலையே பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அப்படியே அந்த பன்னீரை வச்சு ஈஸியான வெயிட் லாஸ் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன், பச்சை பால். அதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு நம்ம 1 லெமன் எடுத்துக்கலாம். லெமனோட ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம், கொட்டையை நீக்கிட்டு. கொஞ்சம் இதுக்குள்ளே தண்ணி கலக்கி எடுத்துக்கலாங்க. பால் பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. இதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி கலக்கியும் ஊற்றிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ஒரு ஸ்பூனை வச்சு கிளறி விடுங்க. கிளறி விட்டதும் பாருங்கள் பால் வந்து நல்லா திரிய ஆரம்பிச்சிரும். பாருங்கள் எப்படி வந்துருச்சுன்னு. பால் வந்து சூடாகவே இருக்கட்டுங்க, ஆறுனதுக்கப்புறம் ஊற்ற வேண்டாம், இப்படியே ஊற்றினாலே போதும். எல்லா பாலும் இந்த மாதிரி திரிய ஆரம்பிச்சிருச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்போ இதை வந்து வடிகட்டிக்கலாம். ஒரு துணியை போட்டு கூட வடிகட்டிக்கலாங்க. நான் வந்து சல்லடை வச்சு வடிகட்டிக்கிட்டேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் இதே மாதிரி வடிகட்டிட்டு, லெமன் புழிஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் புளிப்பு ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, கொஞ்சம் பச்சை தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை நல்லா அலசிக்கலாம். அந்த புளிப்பு ஸ்மெல் போயிருங்க. தண்ணி பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நல்லா வடிச்சிருங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் பன்னீர் நல்லா ஷேப்பாக வரும். நான் பார்த்திங்கன்னா உதிரியாக தான் பண்ணி போட போகிறேன் இன்றைக்கி பன்னீருக்கு. அதனால் நல்லா பர்ஃபெக்ட் ஷேப்பாலாம் பண்ணல, ஓரளவு பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி எல்லா தண்ணியையும் வடிச்சிட்டு ஒரு துணியில் இந்த மாதிரி ஓரளவு ஸ்கொயர் ஷேப் வர மாதிரி பண்ணி இது மேலே ஒரு வெயிட் வச்சிட்டோன்னா தண்ணி ஃபுல்லாக நல்லா வடிஞ்சிருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா இதை இந்த மாதிரி துணியை ரிமூவ் பண்ணி பாருங்கள், சூப்பராக வந்திருக்கும் பன்னீர். பாருங்கள் இப்போ எப்படி வந்திருக்குதுன்னு. நல்லா சாஃப்டாக இருக்குது. கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். 1 லிட்டர் பாலுக்கு பார்த்திங்கன்னா 100 கிராம் வருங்க கண்டிப்பாக. நான் பார்த்திங்கன்னா 1 லிட்டர் கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருந்தேன். இதுவே பார்த்திங்கன்னா 75 கிராம்ஸ் வந்துருந்துச்சு. 100 கிராம்ஸ் பன்னீர் பார்த்திங்கன்னா கடையில் வாங்கினா 65 ருபீஸ் வரும். நம்மளே வீட்டில் பண்ணோன்னா, நான் வந்து மாட்டுப்பால் எடுத்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா மாட்டுப்பால் 1 லிட்டர் 40 தான் வருங்க. பாலோட கெட்டியை பொறுத்தும் தான் இருக்குது பன்னீர் வருது. கொஞ்சம் தண்ணியாட்ட தான் இருக்கும் இந்த பால், அதனால் வந்து 75 தான் வந்துச்சு. இப்போ ஈஸியாக பண்ணுற வெயிட் லாஸ் ரெசிபி பார்க்கலாம் பன்னீரை வச்சு. ஒரு பேனில் லைட்டாக கடுகு பொரியிற அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேணாம். கடுகு கொஞ்சம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா நாட்டு தக்காளினா கொஞ்சம் சீக்கிரம் கரைஞ்சிருங்க. இப்போ வந்து நாட்டு தக்காளி சீசன் இல்லை, ஹைப்ரிட் தான், ஆப்பிள் தான் கிடைக்கிது, ஆப்பிள் தக்காளி. அதனால் பார்த்திங்கன்னா இது வேகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் கொஞ்சம் நான் வந்து தண்ணியும் ஆட் பண்ணிக்குவேங்க. வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் தூள் வந்து கொஞ்சம் காரத்துக்கு அளவாக போட்டுக்கிட்டேன். ஒரு ஆளுக்கு பண்ணுறதுனா இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பன்னீரில் 50 கிராம்ஸ் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு அதான் யூஸ் பண்ணுறேன் 50 கிராம்ஸ். அதனால் இதை அந்த மாதிரி உதிரியாக போட்டு எடுத்துக்கலாம். ரொம்பவே சீக்கிரமும் பண்ணிடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சப்பாத்தி, தோசை எதுக்கு வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. உங்களுக்கு தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வந்து நல்லா கிரேவி மாதிரி வேணும்னா தக்காளி அரைச்சி கூட ஊற்றிக்கலாம், கொஞ்சம் கிரேவி மாதிரி கிடைக்கும். எனக்கு இந்த மாதிரி சாப்பிட்டாலே பிடிக்கும், அதனால் நான் இந்த மாதிரியே பண்ணிக்குவேன் எப்பயுமே. அவ்வளோதாங்க. என்ன தான் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கி செஞ்சாலும் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குங்க. இந்த மாதிரி பண்ணி செஞ்சு பாருங்கள், பன்னீர் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. லாஸ்ட்டாக கொஞ்சம் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே அரைச்சி வச்சுருக்கிற கருவேப்பிலை பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லா பொரியல்லையுமே கொஞ்சம் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.